நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமா இருக்கிறோம். எல்லாரும், ஆண்டவரே நீர் எங்களை உருவாக்கினவர், நீர் எங்களுடைய மேய்ப்பர், நீர் எங்களை நடத்துகிறவர், பரிசுத்தர். எல்லாருடைய ஸ்தோத்திரமும் கர்த்தருக்கு நேராக, கர்த்தருக்கு முன்பாக தூபமாய் நறுமணமாய். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் மனதார ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். இந்த பரிசுத்த ஓய்வு நாளி ஆண்டவரை உம்மை ஆராதிக்கும்படி எங்களை கொண்டு வந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லாருடைய நாவுகளும் கர்த்தரை மகிமைப்படுத்தட்டும், அவருடைய பிரசன்னத்தை உணரட்டும், அவருடைய கிருபையை உணரட்டும். தேவ பிரசன்னத்தை உணராமல் இந்த இடத்துல யாரும் இருக்கக்கூடாது. ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை நான் உணரனப்பா. ஆண்டவர் எல்லா தடைகளும் மாறணும் ஆண்டவரே. எத்தனை பேர் ஏக்கத்தோடு, வாஞ்சையோடு, ஒரு விசுவாசத்தோடு கர்த்தரை நோக்கி, கர்த்தரை நம்பி இந்த இடத்துல இருக்கிறீர்கள்? எல்லாரும் கர்த்தரை நோக்கி பாருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனித சத்தம் அல்ல, தேவனுடைய சத்தம். மனிதனுடைய சித்தம் அல்ல, தேவனுடைய சித்தம் எங்கள் நடுவில் வெளிப்படணும் ஆண்டவரே. என்னோடு இடைபடணும். சொல்லுங்க, எங்கள் ஒவ்வொருவரோடும் எங்கள் வாழ்க்கையில் இடைபடுங்க. எல்லாரும் கேளுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. பரிசுத்தரே, 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 உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறே, உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறே. உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறே, உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறே. என் தஞ்சமானீரே, என் தோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பரானீரே. என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பரானீரே. பாடுங்கள். உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறே, உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். எல்லாரும் சேர்ந்து, உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறே, உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறே. உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறேன். எல்லாரும் உணர்ந்து, உங்க சமூகத்தில் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றி நீ மண்ணான என்னையே உன் கண்கள் கண்டதே. பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றி நீ மண்ணான என்னையே உன் கண்கள் எல்லாரும் கரங்களை உயர்த்தி, உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறே, உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறே. உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறே, உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ். எல்லாரும் இணைந்து சொல்லுவோம். உங்க
பிரசன்னத்தில் சீரகில்லாமல் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு தேவை. சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கி உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறே. உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறே. அல்லேலூயா. எல்லாரும் பாடுங்கள். அல்லேலூயா. உங்க பிரசன்னம். அல்லேலூயா. 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 நல்ல தகப்பனே, நீர் உண்மை உள்ளவர், நீர் நீதி உள்ளவர், நீர் இரக்கம் உள்ளவர். பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக எங்களை நீதிமான்களாக மாற்றி இருக்கிற உம்முடைய இரத்தத்திற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்தை உணர வந்திருக்கிறோம். ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தருடைய திட்டம் இந்த காலை வேளையில் நிறைவேற ஒப்புக் கொடுக்கிறோம். தேவனுடைய சித்தமும் தேவனுடைய சத்தமும் எங்கள் வாழ்க்கையில் அதிகமாய் கிரியை செய்ய எங்களை விட்டு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய சமூகத்திலே ஆண்டவர் முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை ஆளுகை செய்யும். எங்களுடைய பாடல்கள், ஜபங்கள், வேத தியானம் எல்லாம் உடைய சமூகத்தில் உமக்கு பிரியமா இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே ஆமே. அமர்ந்து கொள்ளுங்கள். நாம் சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி சில பாடல்களை பாடப்போகிறோம். உற்சாகத்தோடு கர்த்தரை ஆராதிப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவார். ஆமே. அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறவங்க சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த ஆராதனையில் பிரசன்னத்தை உணர்ந்தீங்க? ஆமே. அதே பிரசன்னத்தோடு நம் தகப்பனாகிய கர்த்தரை நம்ம ஆராதிக்க போகிறோம். சந்தோஷமாய் ஆராதிக்கணும். அவர் துதிகன மகிமை எல்லாம் வச்சிருக்கும் பாத்திரராக இருக்கிறார். வேற யாரும் இல்லை, மனுஷங்க கிடையாது. அவர் மாத்திரம் துதிகன மகிமைக்கு பாத்திரர். ஆமே. எல்லாருக்கும் தெரிந்த பழைய பாடல் சர்வ லோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனை நமஸ்காரம். எல்லாருக்கும் தெரிந்த பழைய பாடல் தான். உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் பாட போகிறோம். சேர்ந்து பாடலாம்.
அர்த்தம் புரிஞ்சு பாடினீங்க. சர்வ லோகாதிபா, இந்த லோகத்தின் அதிபதியே நமஸ்காரம். சர்வ சிருஷ்டிகரே, எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவரே நமஸ்காரம். தரை, அதாவது பூமி, கடல், உயிர், நம்மளுக்கு உயிர் தந்தார். வானம், சகலத்தையும் படைத்த தயபர பிதா. தயபர பிதாவேனா எல்லாம் தயார் நிலையில் நம்ம வாழத்தக்கதாக நமக்காக வைத்திருந்தவர் நமஸ்காரம்னு பாடினோம். திரு அவதாரம் தெரியும். ஜகத்தின் இரட்சகனே, இந்த உலகத்தின் இரட்சகரே நமஸ்காரம். தரணியில் மனுடர், இந்த நாங்கள் புறஜாதியாகிய நாங்கள் உயிரடைந்தோங்க. இந்த உலகத்தில் வந்து இந்த உலகத்துக்கு நாங்கள் மனிதனாக இருக்கிற எங்களுக்காக உயிரடைந்தோங்க. நாங்கள் உயிர் பெற்று வாழ்கிறதற்கு நீங்கள் எங்களுக்காக உயிர் தந்தவரே நமஸ்காரம். பரிசுத்த ஆவி நமஸ்காரம். பரம சர்க்குரனே, எல்லாவற்றிற்கும் குருவானவரே, தலைவரானவரே, அது நமஸ்காரம். அரூபியாய், புறஜாதியாக எங்களுக்குள்ள வசிக்கிறதற்கு அரியசனே, அவர் உலகத்தின் உயரத்தில் இருந்தவர் நமக்காக இறங்கி வந்து நமக்குள்ள வாசம் செய்கிறவரே நமஸ்காரம்னு. முத்தொழிலோனே நமஸ்காரம்னா எல்லா தொழிலுக்கும் முதன்மையானவரே. ஆமென். எந்த தொழிலானாலும் அவர் படைப்பிலிருந்து தான் நம்ம செய்ய முடியும். ஆமென். அது மூன்றில் ஒன்றோனே அப்படின்னா திரியேக தேவத்தில் ஒன்றானவரே நமஸ்காரம். கர்த்தாதி கர்த்தா, கருணை சமுத்திரம்னா கருணை அப்படின்னா இரக்கத்தின் கடலே நமஸ்காரம். நித்திய திரியேக தேவனே நமஸ்காரம். ஆமே, இவ்வளோ அர்த்தங்கள் நிறைந்த பாடல். ஆமே, இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான டே. என்ன டே இன்னைக்கு? சண்டே தான். ஸ்பெஷலான டே இன்னைக்கு வந்து தந்தையர் தினம். ஆமே, நம்ம பரம பிதாவே நம்ம அவ்வளோ துதிக்கிறோம். ஆமே, நம்ம உலகத்தில் உள்ள பிதாவே இல்லை, நம்ம தந்தையாகிய பரம தந்தையை நம்ம துதிக்க போயிடும். சந்தோஷமாய் அவரை நம்ம துதிக்கணும். ஆமே, அவரை நமஸ்கரிக்கிறது வந்து சாதாரணமாக இருக்கக்கூடாது, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இருக்கணும். ஆமே, அவரை தான் சொல்கிறாரு, இந்த உலகத்தில் உள்ள யாரையும் நீ நமஸ்கரிக்க கூடாது. நம்ம பழைய பாட்டில எல்லாம் பார்த்தீங்கன்னா லேவியர் ஆகமம் அதுலெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னை அண்டி வேற யாரையும் நமஸ்கரிக்க கூடாது. உலகத்தில் உள்ளவங்களையும் சரி, வேறு அந்நிய தேவர்களையும் சரி நமஸ்கரிக்க கூடாது என்று சொல்லியிருக்கிறார். அதை தான் சொல்கிறோம், நம்ம துதி கன மகிமை எல்லாவற்றிற்கும் பாத்திரராகிய கர்த்தரை நம்ம ஏசு கிறிஸ்துவை நம்ம வணங்குறோம். ஆமே, அதனால ரொம்ப சந்தோஷமாக நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த சந்தோஷம் வரணும். ஆமீன். ஒரு முறை கூட இந்த பாடலை பாட போயிடும். இப்போ அந்த அர்த்தம் புரிந்திருக்கணும்னு நினைக்கிறேன். அதனால புரிந்து அந்த பாடலை பாட போயிடும். சேர்ந்து பாடலாம் ஒரு முறை கூட. சர்வலோகாதிப நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகரே நமஸ்காரம், தாரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம். தாரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம். திருவவதாரா நமஸ்காரம், ஜகத்தின் ரட்சகரே நமஸ்காரம், தார
தயபரம் பிதாவே நமஸ்காரம். கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம். ஹல்லேலூயா. ஒரு பாட்டை கூட பாடி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். ஜீவனுள்ள தேவனே வாரும், எங்களை ஜீவ பாதையிலே நடத்தும், ஜீவ தண்ணீர் ஊறு மூச்சிலே எங்களை ஜீவன் பெற எங்களை நடத்தும் என்று நம்ம கேட்க போகிறோம். எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாம். அந்த பாடலை எழுந்து நின்று பாடி அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். நம்மளுடைய பாவங்களை போக்க ஒரு பாதகனை போல தொங்கினார். பாவ மரியாதை அவரை பாவமாக்கினார். பாவியாக்கல, பாவமாக்கினார். எவ்வளோ பெரிய பாக்கியத்தை நம்மளுக்காக தந்திருக்கிறார். அவருடைய ஜீவனை தந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம பாடணும். வாக்குத்தத்தம் செய்த கர்த்தர் அவர் என்றும் வாக்கு மாறாதவராக இருக்கிறார். அந்த வாக்கை நம்பி நாங்கள் வந்து நிற்கிறோம். அப்பா, இன்னைக்கு எங்களை வல்ல ஆவியை ஊற்றுங்கன்னு நம்ம கேட்க போகிறோம். இந்த வார்த்தைகள் எல்லாம் பழைய பாடலெல்லாம் அர்த்தமுள்ள வார்த்தைகள் எல்லாம் நிறைய இருக்குது. அந்த பாடல்களை அதை உணர்ந்து பாட வேண்டுமாமே. சேர்ந்து பாடலாம். அவர் பரிசுத்தர், அவர் நல்லவர், அவர் வல்லவர். ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும். தண்ணீர் ஊறும் மூச்சிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஊறும் மூச்சிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் வல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். ஜீவ தண்ணீர் ஊறும் மூச்சிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஊறும் மூச்சிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். பாவிகள் துரோகிகள் ஐயா, பாவாத மக்கள் பாதகரின் பாவங்களை போக்க ஒரு பாதகனை போல தொங்கினீரே. பாவிகள் துரோகிகள் ஐயா, பாவாத மக்களே துயா. பாவிகள் துரோகிகள் ஐயா, பாவாத மக்களே துயா. பாதகரின் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கினீரல்லோ. பாதகனின் பாவம் போக்கவே பாதகம் போல் தொங்கினீரல்லோ. இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். பாதகரின் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கினீரல்லோ. பாதகரின் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கினீரல்லோ. வயது கண்ட
ஈஸ்டர் வர காலமாகுதே, நான் நெருங்குதே, ஈஸ்டர் வர காலமாகுதே. மாயலோகம் நம்பி மாட்டிடும், மானிடரை மீட்க மாட்டிரோ. மாயலோகம் நம்பி மாட்டிடும், மானிடரை மீட்க மாட்டிரோ. இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். மாயலோகம் நம்பி மாட்டிடும், மானிடரை மீட்க மாட்டிரோ. மாயலோகம் நம்பி மாட்டிடும், மானிடரை மீட்க மாட்டிரோ. இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். ஜீவ தண்ணீரோரம் ஊற்றிலே, ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீரோரம் ஊற்றிலே, ஜீவன் நடத்தும். இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். பாதகரின் பாவம் போக்கவே, பாதகன் போல் தொங்கி நீரலோ. பாதகரின் பாவம் போக்கவே, பாதகன் போல் தொங்கி நீரலோ. நொந்துருகி வந்த மக்கள் வீசராவி வீச செய்குவே. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவே. நான் மாயலோகம் நம்பி மாட்டிடும், மானிடரை மீட்க மாட்டிரோ. இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே, ஜீவன் வர என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே, ஜீவன் வர என்னை நடத்தும். எல்லாரும் கரங்களை தட்டி கேளுங்க. ஜீவ தண்ணீரை ஊற்றுகிற எங்களை ஜீவன் பெற நடத்துங்கப்பா. உடைய வல்ல ஆவியை மாறியே போல, மழையை போல எங்கள் மத்தியில ஊற்றுங்கப்பா. நீங்க எங்களுக்காக தந்த வாக்கை நம்பி நாங்க உங்க முன்னாடி வந்து நிற்கிறோம். வல்ல ஆவியை மாறியே போல எங்கள் மேல ஊற்றுங்கப்பா கேளுங்க. அவர் எல்லாவற்றிற்கும் செய்ய வல்லவராக இருக்கிறார். நல்லவர், பரிசுத்தர், வல்லவர், அவர் பெரியவர், எல்லாவற்றையும் விட பெரியவர். எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்ல தேவனே. எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்ல தேவனே. உம்
அவ்வளவு வல்லமை உள்ள தேவனை நம்ம ஆராதிக்கிறோம் என்ற உணர்வோடு எங்க காரியங்களில் எல்லாம் வெற்றி தருகிற தேவனே, அவரால் மாத்திரம்தான், நம்ம முயற்சினாலும் இல்லை, அவர் நினைத்தால் அவருடைய சித்தம் தான் நம்மளுடைய வாழ்க்கையில நிறைவேறும். எப்பொழுதுமே அவர் வெற்றி தருகிற தேவன். யெகோவா நிசியே, வெற்றி தரும் தெய்வமே. யெகோவா நிசியே, வெற்றி தரும் தெய்வமே. உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வமே. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வமே. உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். எல்ரோயி, எல்ரோயி, என்னை கண்ட தெய்வமே. எல்ரோயி, எல்ரோயி, என்னை கண்ட தெய்வமே. உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உம்மை உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். எல்லார் கரங்களை உயர்த்தி சத்தமாய் சத்தமாய் இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இயேசுவே உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். ஒரு 2 நிமிஷம் நல்ல கைகளை தட்டி வாய்களை திறந்து, சகோதரர்கள் சகோதரிகள் வெளியில நிக்கிறவங்க எல்லாரும் நல்ல வாயை திறந்து இயேசுவை மகிமைப்படுத்துங்கள். ஸ்தோத்திர பலிகளை செலுத்துங்கள், ஸ்தோத்திர பலிகளை செலுத்துங்கள். நாம் ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். சபை கூடி வருதல் கர்த்தரால் நியமிக்கப்பட்ட ஒரு காரியம். எல்லாரும் கைகளை தட்டி வாயை திறந்து வணக்கத்திற்குரிய தெய்வம். ஆமென். சர்வ வல்லமை உள்ளவர், சாவாமை உள்ளவர், நித்திய பிதா, சர்வ வல்லவர். எல்லார் கைகளை தட்டி ஆமென். யாரும் வேடிக்கை பார்க்காம உங்க இருதயத்திலிருந்து இயேசுவை முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு ஆராதனை செலுத்துங்கள். இயேசுவுக்கு மகிமை செலுத்துங்கள், கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்கள். ஆவி ஆத்துமா சரீரத்தில் கர்த்தரை உயர்த்துங்கள். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நீர் நல்லவர், நீர் பெரியவர், நீர் உயர்ந்தவர், நீர் சிறந்தவர், நீர் எங்கள் வாழ்க்கைக்கு போதுமானவர். இயேசுவே, இயேசுவே, உம்முடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். பரிசுத்தமுள்ள உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறோம். ஓ, எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடைய இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். எத்தனை பேர் இருதயத்திலிருந்து கர்த்தரை ஆராதிக்கிறீர்கள்?
எத்தனை பேர் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறீர்கள்? இது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஈவு அல்லவா? இது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற பாக்கியம் அல்லவா? ஹalleluya. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்களாயிருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். எத்தனை பேர் இன்றைக்கு பகல் வேளையில பரிசுத்த தேவனை அப்பா பிதாவே என்று கூப்பிட உரிமையோடு வந்திருக்கிறீங்க? உங்க 2 கரங்களை உயர்த்தி கண்களை மூடி, ஓ நாம் தேவனுடைய புத்திரர்கள், நம் கர்த்தருடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள். ஹalleluya. அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே, எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே, எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீ. உணர்வோடு பாடுவோம். எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் என் நேசர் தேடி வந்தீ. நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழல் இயேசுவே. எல்லாரும் உணர்வோடு சொல்லுவோம். நெஞ்சார அல்லேலூயா இயேசுவே நிழலாய். 2 கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லுவோம். நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு அப்பா, எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ஆவியானவரே ஆவியானவரே. உளையான சேற்றில் உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. உளையான எல்லாரும் பாடுவோம். தூக்கி கல்வாரி ரத்தம் கல்வாரி எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. எல்லாரும் உணர்ந்து சொல்லுவோம். கல்வாரி எனக்கா எனக்கா அல்லேலூயா கழுவி. எல்லாரும் இணைந்து கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லுவோம் சேர்ந்து. நன்றி உமக்கு
ராஜனுக்கே. ஆவியானவரே, ஆவியான தேவனுக்கே, அன்பரே ஆவியான். எல்லாரும் ஒப்பு கொடுத்து அர்ப்பணிப்போடு சொல்லுங்க. உமக்கு உகந்த தூய பலியாய், உமக்கு உகந்த தூய பலியாய் இந்த உடலை ஒப்பு கொடுத்தேன். உமக்கு தூய எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று உண்மையாய் சொல்லுங்கள். ஆமென். எங்களை ஆளுகை செய்யும் ஆட்கொண்டு என்னை நீர் நடத்தும் அபிஷேக். பிள்ளைங்க எல்லாம் பாடுங்க. தம்பிமார் எல்லாரும் கண்களை மூடி சொல்லுங்கள். ஆட்கொண்டு ஆட்கொண்டு என்னை நீர் நடத்தும் அபிஷேக். எல்லாரும் இணைந்து ஆராதிப்போமா? ரெண்டு கரங்களை உயர்த்தி ஒரு மனதோடே ஆராதனை 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 ராஜனுக்கே. ஆவியானவரே, உண்மையாய் உண்மையாய் கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். அன்பரேசு அன்பரேசு ஆவியான தேவனுக்கே. தலைக்கு மேல கைகளை உயர்த்தி தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சர்வ வல்லமை உள்ளவர், ஹல்லேலூயா, ஜீவ பலியாய் நம்முடைய சரீரங்களை ஒப்பு கொடுக்க கர்த்தர் எதிர்பார்க்கிறார், விரும்புகிறார். நல்ல கையை தட்டி மனதார கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அப்பா, எங்கள் உடல், பொருள், ஆவி எல்லாவற்றையும் உம்முடைய சமூகத்தில் விட்டு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். ஆளுகை செய்யும், எங்களை ஆட்கொண்டு நடத்தும். ஹல்லேலூயா, ஆமென். வருகிற வாரம் முழுவதும் நாம் செய்கிற எல்லா காரியங்களிலும் கர்த்தர் நம்மை நடத்தும்படி இரண்டு கரங்களை உயர்த்தி நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே, எங்கள் கரங்களை பிடித்து நடத்தும். வருகிற வாரம் முழுவதும் நாங்கள் செய்கிற காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுங்க. எத்தனை பேர் ஜெபம் பண்ண போறீங்க? ஹல்லேலூயா. நீங்க நடத்துங்க எங்கள் பிள்ளைகளை, எங்கள் பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்கள், எங்களுடைய தொழில்கள், ஆண்டவரே, எங்களுடைய வேலைகள், எங்களுடைய குடும்பம், வாழ்க்கை எல்லாவற்றையும் கர்த்தர் நடத்தணும் அப்படின்னு விரும்புறவங்க உங்க கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, நீங்க எங்களை நடத்துங்க. ஆண்டவரே, இந்த வாரத்தில் நம்முடைய சபையை சார்ந்த யாருக்கு இந்த பலவீனங்கள் வராதபடிக்கு கர்த்தர் பாதுகாக்கும்படி, விபத்துகள், நாச மோசங்கள் வராமல் பாதுகாக்கும்படிக்கு நம்ம எல்லாரும் இணைந்து ஜெபம் பண்ண போகிறோம். ஒருவருடைய கரங்களை ஒருவர் பிடித்து நம்ம இணைந்து ஜெபம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. வெளிநாடுகளில், வெளியூர்களில் இருக்கிற ஒவ்வொருவரையும், படிப்பு நிமித்தம், வேலை நிமித்தம் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாக்கும்படியாய் எல்லாரும் நம்ம ஜெபம் பண்ணுவோம். தொழில்கள் நிமித்தமாய் வெளி மாநிலங்களில் இருக்கிற நம்முடைய சகோதரர்களை கர்த்தர் பாதுகாக்கும்படியாய், நம்முடைய குடும்பங்கள், பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாக்கும்படியாய், நம்முடைய பிரயாணங்களிலே கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கும்படியாய், சத்துரு வைத்திருக்கிற எல்லா சதி ஆலோசனைகளும் செயலிழந்து போகும்படியாய் இயேசுவே எங்கள் குடும்பத்தார் ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம். எங்கள் விசுவாச குடும்பங்கள் ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம். பலவீனங்கள் வராமல் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயற்கை சீற்றங்களினால் வருகிற அழிவுகளிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. விபத்துகளிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, நாச மோசங்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவே, உம்முடைய அன்பின் மறைவுக்குள்ள பாதுகாத்துக் கொள்ளுங்க. உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளை இடுவார். அவர்கள் உன் பாதத்தை கையில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிற உம்முடைய வசனத்தின்படி ஒவ்வொரு நாளும் எங்கள் குடும்பங்களிலே தெய்வீக விடுதலையும் பாதுகாப்பும் உண்டாக கர்த்தாவே இந்த ஆராதனையில் உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஹல்லேலூயா,
ஹalleluya. கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளிகள் விழித்திருக்கிறது விருதா என்று எழுதப்பட்டிருக்கிறது. எங்கள் சபையில் ஆராதிக்கிற ஒவ்வொரு தனி நபருக்கும் ஒரு தெய்வீக பாதுகாப்பு வேணும் ஆண்டவரே. ஹெவன்லி ப்ரொடெக்ஷன் வேணும், பரலோக பாதுகாப்பு வேணும். தேவனே, எங்கள் குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆவி ஆத்தும சரீரத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க. சத்ருவானவன் வஞ்சிக்காதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க. சத்ருவானவன் தொடாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று எழுதப்பட்டிருக்கிற உம்முடைய வசனத்தின்படி கர்த்தாவே பாதுகாத்துக் கொள்ளுங்க. சத்ருவானவன் விதைக்கிற எல்லா நய வசனிப்புகளுக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா சூழ்ச்சிகளுக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. கடைசி காலத்தில் ஆண்டவரை எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிற பிசாசின் வாய்களுக்கு, கர்ச்சிக்கிற சிங்கங்களுடைய வாய்களுக்கு எங்கள் குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. எங்கள் ஜனங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. Thank you Jesus. அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். நம்முடைய விசுவாச குடும்பங்களை சார்ந்தவர்கள், சொந்தமான வீடு இல்லாதவர்களுக்கு கர்த்தர் சீக்கிரமாய் சொந்தமான வீட்டை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி எல்லாரும் அப்படி 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள். ஆண்டவரே, எங்கள் விசுவாச குடும்பங்கள் சுகமாய் தங்கும்படி சொந்தமான வீடுகளை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உங்க நாமத்தை அதன் மூலமாய் மகிமைப்படுத்துங்க. ஹalleluya. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. நம்முடைய தேசத்தின் ரட்சிப்பிற்காய் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்கள் விடுவிக்கப்படணும், ரட்சிக்கப்படணும். அவர்களும் சத்திய வசனத்தை ஏற்றுக்கொண்டு விசுவாசிகளாக மாற்றப்படணும், தேவராஜ்யத்தின் பங்காளிகளாக மாற்றப்படணும். ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய சபை ஆராதனைகளை, ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஒரு விசை கூட எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவனுடைய சித்தம், தேவனுடைய திட்டம் நம்முடைய சபையில வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் சபையில் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நடத்துதலை நாங்கள் உணர எங்களுக்கு கிருபை தாரும். எங்களை தாழ்த்துகிறோம். தொடர்ந்து கர்த்தர் எங்களை நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய தேவைகளுக்காக நாம் ஜெபிக்கிற நேரம். நம்முடைய தேவைகள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, ஒரு பிள்ளையுடைய தேவையை ஒரு தகப்பன் எப்படி அறிந்திருக்கிறாரோ அதே போல நம்முடைய பரம தகப்பன் நம்முடைய ஒவ்வொருடைய தேவைகளையும் அறிந்திருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த நாளில் நீங்கள் எவ்வளவோ காரியங்களுக்காக பிரயாசப்பட்டு ஒருவேளை இந்த இடத்துல தோற்று போய் வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்முடைய தேவன் நமக்கு உதவி செய்ய அவர் வல்லமை உள்ளவர் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அவர் நமக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவர். ஆமென். இந்த வார்த்தையை நல்ல கவனிங்க. உங்க இருதயத்தில் ஜெபிக்கும் போது இதை ஞாபகத்தில் வச்சு ஜெபம் பண்ணுங்க. எந்த மனுஷனுக்கும் உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். மனுஷ உதவியை தேடி போன, என்னுடைய சகோதரருடைய உதவியை தேடி போனேன், ஆனால் யாருமே எனக்கு உதவி செய்யலை, யாராலும் எனக்கு உதவி செய்ய முடியலை அப்படின்னு நீங்கள் வந்திருக்கிறீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு உன்னத பலன் உங்களை தொட போகிறது. நம்பிக்கையோட வேதம் சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. ஆம் பிரியமானவர்களே, நம்ம தேவன், நம்முடைய தகப்பன், நம்முடைய பிதா, அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. ஒருவனை ஆசீர்வதித்து இன்னொருவனை கைவிடுகிறவர் அல்ல. அவரை தேடி வந்த எல்லாருக்கும் கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். இந்த பகல் வேளையில் ஒரு நற்செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். இந்த கூடார மறைவில் கர்த்தருடைய பிரசன்னத்தை தேடி அவரிடத்தில் அடைக்கலமாய் வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தராலே நிறைவான பலனை நிச்சயம் பெற்றுக்கொள்ளுவது, நிச்சயம் நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீர்கள், நிச்சயம் நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீர்கள். என் தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. என் தேவன்
ஒருவனை உயர்த்தி இன்னொருவனை தாழ்த்துகிறவர் அல்ல. யார் யார் தேவ சமூகத்தில் தங்களை தாழ்த்துகிறார்களோ, தங்களை ஒப்பு கொடுக்கிறார்களோ, ஊக்கமாய் ஜெபிக்கிறார்களோ, ஒவ்வொருடைய வாழ்வுகளிலும் கர்த்தர் அற்புதங்களை செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். நல்ல கையை தட்டி மனதார ஜெபம் பண்ணுங்க. சகோதரர்கள் ஜெபம் பண்ணுங்க. வேடிக்கை பார்க்கிற நேரம் அல்ல. நீங்க ஜெபிச்சாதான் உங்களுக்கு விடுதலை, நீங்க ஜெபிச்சாதான் உங்களுக்கு நன்மை. இயேசுவே என்று கூப்பிட்டு ஜெபம் பண்ணுங்கள். இயேசு என்ற நாமத்தை அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுங்கள். எல்லாரும் வாய்களை திறந்து வேதம் சொல்லுகிறது, பரத்திலிருந்து உண்டாகிற நன்மைகள், பரத்திலிருந்து உண்டாகிற நன்மைகள். ஆமே, இந்த உலகத்தில் நமக்கு கிடைக்கிற எல்லாமே, எந்த நன்மைகளாக இருந்தாலும் சரி, எல்லாமே கர்த்தரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். அது பரத்திலிருந்து உருவாகிறது, பரத்திலிருந்து உண்டாகிறது. ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து அது இறங்கி வருகிறது. ஆமென், 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 ஆமென். ஜெபிக்க 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 விடுதலை, ஜெபிக்க 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 அற்புதம் நடக்கிறது. எல்லார் வாய்களை திறந்து ஆமென். ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு எப்படி ஜெபம் பண்ண வேண்டும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று கூப்பிடுங்கள். ஆமென். உற்சாகத்தோடு உரிமையோடு கூப்பிடுங்கள். பிதாவே, பிதாவே எங்களுக்கு இரங்கும், எங்கள் வாழ்க்கையில உதவி செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நீங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் என் தேவன் பதில் தருகிறவராக இருக்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே கடன் பாரங்கள் மாற ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்வுகளிலும் என் தேவன் ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. என் தேவன் ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. என் தேவன் ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. தரித்திரங்கள் மாற என் தேவன் ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. இழப்புகள் மாற என் தேவன் ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல தெய்வமே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. பெரியவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், பெரியவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உன்னதரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உயர்ந்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நீதிபரரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் பரலோகம் இப்பொழுது பதிலை கொடுக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்மையான ஈவுகள், பூரணமான வரங்கள் பரத்திலிருந்து உண்டாகட்டும். ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வரட்டும். சரீர பலவீனங்களோடு ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரு. சரீரத்தில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யும். உறுப்புகளில் கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். ஓ, ரட்சிக்கிற உம்முடைய கரம் உம்முடைய பிள்ளைகளை தொடட்டும். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கும் உம்முடைய வார்த்தையின்படி விசுவாசத்தோடு இந்த இடத்துல ஆண்டவரே, என் சரீரத்தில் ஒரு விடுதலை வேணும், எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும், என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கணும்னு சொல்லி யார் யார் ஜெபிக்கிறாங்களோ, யார் யார் ஏங்குறாங்களோ, அவருடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. அவருடைய சரீரங்கள் ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இழப்புகள் மாறட்டும். அலைச்சலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரட்டும். அலைச்சலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொருடைய வாழ்வுகளில் ஒரு விடுதலை உண்டாகட்டும். நன்மையானவரே அப்பா, மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையில பிள்ளைகளுக்காக, குடும்பத்திற்காக, சரீர சுகத்திற்காக ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்வுகளிலும் அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. உம்மை தேடி வந்திருக்கிறாங்கப்பா. உங்க பிரசன்னத்தினால ஒரு விடுதலை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. குடும்பங்களில குழப்பங்களோடு, சமாதானம் இல்லாமல், தெளிவில்லாமல், தடுமாற்றத்தோடு, சோர்வின் மத்தியில, பயத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். இழப்புகள் மத்தியில் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். உடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. உடைய பிள்ளைகளை கர்த்தர் விடுதலையாக்குங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னென்ன தேவைகளோடு உங்க சமூகத்துல நிக்கிறாங்களோ எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். உடைய பிள்ளைகளை விடுதலையாக்கும், அற்புதம் செய்யும், ஆசீர்வதியும், பலப்படுத்தும். என்னுடைய ஜெபங்களை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ நன்மைகளை செய்கிற தேவன். நம்ம எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? தேங்க்யூ அப்பா.
உடைய தேவ பிரசன்னத்துல. ஹல்லேலூயா. தேங்க்யூ. எல்லாரும் கண்களை மூடி கர்த்தாவே எங்களோடு பேசும் சொல்லுங்க. நீர் பேசும் தெய்வம், நீர் பேசும் தெய்வம். எல்லார் இருதயத்திலிருந்து சொல்லணும், என்னோடு பேசும் ஆண்டவரே. எல்லாரும் சொல்லுங்க, என்னோடு பேசும் ஆண்டவரே, என்னோடு பேசும் ஆண்டவரே, என்னோடு பேசும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஒவ்வொரு இருதயங்கள் நீர் இடைபட போகிறதற்காய் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். கூயவனே, கூயவனே, படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. எங்களை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. குயவன் கையில் இருக்கிற களிமண்ணை போல நாங்கள் இருக்கிறோம். உம்முடைய சித்தத்தின்படி எங்களை உருவாக்கும், எங்களை வணைந்து கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அமர்ந்து கொள்ளுங்கள். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் இந்த பகல் வேளையில் நம் நடுவிலே மகிமைப்படுவதாக. சந்தோஷமாய் சொல்லுவோம் அல்லேலூயா, ஆமென். வெளியில இருக்கிறவங்க எல்லாரும் சத்தமாய் சொல்லுங்கள் அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம். 3 வாரங்களாக ஆண்டவருடைய கிருபையினாலே இந்த அதிகாரத்திலிருந்து கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானித்து வருகிறோம். தொடர்ந்து இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு இடைபடுவாராக. குறிப்பாக கடந்த சில வாரங்களாகவே பரிசுத்த ஆவியானவரை குறித்து கர்த்தருடைய வேத வசனத்திலிருந்து கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த கடைசி காலத்தில் பரிசுத்த ஆவியானவரை குறித்த தெளிவான ஒரு கண்ணோட்டம் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு மிகவும் அவசியம், சபைக்கு மிகவும் அவசியம். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் இந்த பரிசுத்த ஆவியானவர் ஈவாய் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் வெளியில் அல்ல, நமக்குள் வாசம் பண்ணுகிறவர். அவர் சாதாரணமான ஒரு வல்லமை மாத்திரம் அல்ல, ஆள் தத்துவம் உடையவர். திருத்துவத்தின் 3ஆம் நபர் என்று தெளிவாய் வேத வசனங்களின் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஏதோ ஸ்பீடா பாடுறதுனால, ஸ்பீடா கைத்தட்டுறதுனால, அந்நிய பாஷை பேசுறதுனால மட்டும் பரிசுத்த ஆவியான் வெளிப்படுகிறார் என்கிற ஒரு குறுகிய மனப்பான்மையோடு நாம் வாழ முடியாது, வாழக்கூடாது. பரிசுத்த ஆவியானுடைய பணிகள், ரட்சிப்பில் அவருடைய செயல்பாடுகள், ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானுடைய பங்கு, இவைகள் எல்லாவற்றையும் ஒரு தேவ மனிதன், தேவ பிள்ளை தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். அது ரொம்ப முக்கியம். நாம் அவரை அறிந்து கொள்ள தான் இன்னும் பரிசுத்தமாக வாழ முடியும், இன்னும் வார்த்தைகளை, கர்த்தருடைய வார்த்தைகளை அறிந்து கொள்ள முடியும். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள், இந்த வசனங்களை நீங்கள் கவனமாய் கவனிக்க உங்களை அன்பாய் கேட்கிறேன். நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த யோவான் 16வது அதிகாரம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்தின் கடைசி நாளில், அதாவது இயேசு காட்டி கொடுக்கப்படுவதற்கு முன்பாக சீஷர்களோடு தன்னுடைய இருதயத்தை பகிர்ந்து கொண்ட ஒரு அற்புதமான வேத பகுதி, வசனங்கள் நிறைந்த பகுதி. இயேசு சீக்கிரத்தில் நான் காட்டி கொடுக்கப்பட போறேன்,
நான் சிலுவையில் அறையப்பட போறேன், நீங்க என்ன சில காலம் பார்க்க மாட்டீங்க, திரும்ப சில காலம் பார்ப்பீங்க அப்படின்லாம் சொல்லி உங்களுடைய இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருக்கட்டும். நான் போறது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். நான் போனா உங்களுக்காக வேறொரு தேற்றரவாளனை அனுப்புவேன் என்று கர்த்தர் அப்போஸ்தலர்களை, சீஷர்களை திடப்படுத்துகிறார். அவருடைய வார்த்தையின் மூலமாய் திடப்படுத்துகிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் வந்தால் உங்களுக்கு என்ன நன்மை, அவர் என்ன செய்வார் அப்படிங்கிற காரியத்தில் சில காரியங்களை கர்த்தர் அங்கு சொல்லுகிறார். யோவான் 16வது அதிகாரம் அதனுடைய 7 முதல் 10வது வசனம் வரையிலும் ஒருவர் வாசிக்க கேட்போம். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்திற்கு கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும் நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியால் நீதியை குறித்தும் இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அல்லேலூயா. இதுல மிக முக்கியமாய் நாம் பார்க்க வேண்டிய ஒரு வார்த்தையை உங்களுக்கு நான் போதித்தேன். உணர்த்துவார், உணர்வடைய செய்வார். பரிசுத்த ஆவியானுடைய செயல்பாடு நம்மை உணர்வடைய செய்வது. பெந்தைகோஸ்தே நாளில் பேதுருடைய பிரசங்கத்தை கேட்டவர்கள் உணர்வடைந்தார்கள். அதான் ரொம்ப முக்கியம். பாருங்க, மெசேஜ் நல்லா இருக்கு, பிரசங்கம் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகல. அவருடைய இருதயம் குத்தப்பட்டது. அதுல மிக முக்கியமான பங்களிப்பு என்னன்னா பரிசுத்த ஆவியானுடைய பங்களிப்பு. உணர்த்தப்பட்டார்கள். நான் கடந்த வாரத்தில் இந்த வேத பகுதியை போதிக்கும் போது விசுவாசியாதவர்களுக்கு பாவத்தை குறித்து உணர்த்துவார் என்கிற அந்த வசனத்தை உங்களுக்கு போதித்தேன். இயேசுவை இன்றைக்கும் விசுவாசியாமல் அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள், அநேக மக்கள் வெளியில் இருக்கிறார்கள். இன்றைக்கும் அவர்களுக்கு உணர்த்துதலை ஆங்காங்கே கர்த்தர் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார். ஒரு காலத்தில் நானும் நீங்களும் கூட இல்ல கர்த்தரை உண்மையாய் விசுவாசியாமல் இருந்தோம். ஆனால் ஒரு காலகட்டம் வந்தது போது உணர்வடைந்தோம். அந்த வேத பகுதி சொல்லுகிறது, பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார். பாவங்களை கவனிங்க. தூங்குகிறவர்கள் இன்னும் தூங்கட்டும், விழித்திருக்கிறவர்கள் இன்னும் விழித்திருக்கட்டும், சிரிக்கிறவர்கள் இன்னும் சிரிக்கட்டும். கவனிங்க, நல்ல உற்சாகமா பாடிட்டு உற்சாகமா ஜெபம் பண்ணிட்டு வசனம்னு வந்த உடனே அப்பப்பப்பப்பா எங்கிருந்து நமக்கு இந்த தூக்கம் வருதுன்னே தெரியல பாஸ்டர். எனக்கு வீட்டில் தூக்கமே இல்லை பாஸ்டர். ஆனா சர்ச்சுக்கு வந்தா பாருங்க, கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு அயர்ந்த நித்திரைய, சுகமான நித்திரைய சர்ச்சில் கொடுக்கிறார் அப்படின்னு யாராவது இருந்தா உங்க தலையை நீங்களே தட்டிருங்க. இல்லை இல்லை இல்லை, வசனத்தை கேட்க விழிப்பா இருக்கணும். ஓகேவா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீர்கள்? எத்தனை பேர் உற்சாகமா கேட்பீங்க? இப்போ புரியுது உங்களுக்கு? பாஸ்டருக்கு எங்க முகம் எல்லாம் தெரியுது, தூங்குறது யாருன்னு கண்டுபிடிச்சிருவாரு. சரி, கவனிங்க, உற்சாகமா கவனிங்க. வார்த்தை, வசனம் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு பல சபைகள்
கர்த்தருக்குள்ளாக நிற்க முடியாம போற காரியம் என்னன்னா, விசுவாசிகள் தடுமாறுறதுல இருக்கிற காரியம்னா, ஆராதிக்கும் போது நல்லா ஆராதிப்பாங்க, ஜபிக்கும் போது வைராக்கியமா ஜபம் பண்ணுவாங்க. வசனத்தை கேட்க பிசாசு அவருடைய மனக்கண்களை குருடாக்கி வச்சிருக்கிறதுனால இன்னைக்கு நிறைய பேர் தடுமாறிட்டு இருக்கிறாங்க. நாம் அப்படிப்பட்டவர்களா இருக்கக்கூடாது. நான் சொன்னேன், பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார்கள். அந்த வசனத்தை ரொம்ப கவனமா கவனிங்க. பாவங்களை குறித்து கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்லவில்லை. பாவங்கள், உலகத்தில் நிறைய பாவங்கள் இருக்கு. நான் உங்களுக்கு போதிக்கும் போது சொன்னேன், இந்த காலத்தில் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததற்கு பிறகு அவரை விசுவாசியாதவர்கள் செய்கிற மிகப்பெரிய பாவம் என்றால் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டா ஒன்னே ஒண்ணுதான், அவங்க இயேசுவை நம்பாதது, விசுவாசியாதது. இயேசுடைய பாடு மரணத்தையும், இயேசு எனக்காக மரித்தார், அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழும்பினார், மறுபடியும் மீண்டும் வருவார், அவரே உலக இரட்சகர் என்று நம்பாத ஒரு மனிதன் தான் நரக ஆக்கினைக்குள்ளாக போகிறான். அவன் செய்கிறது தான் மிகப்பெரிய பாவம். அந்த பாவத்தை குறித்து பரிசுத்த ஆவியானவர் விசுவாசியாதவர்களுக்கு உணர்த்துகிறார் என்பதை உங்களுக்கு போதித்தேன். அந்த சிலுவை கள்ளன் பாருங்க, கடைசி நேரத்தில் இயேசுவை நம்பினான். அவ்வளவு நாள் அவன் செய்த பாவங்கள் அவனை இயேசுவை நம்பினதுனால அவனுக்கு மன்னிக்கப்பட்டது. எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? ஆனா இன்றைக்கு இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் நல்லவர்கள் இருக்கிறாங்க, நல்ல காரியங்களை செய்யறவங்க இருக்கிறாங்க, நல்ல தான தர்மங்கள் பண்றவங்க இருக்கிறாங்க. ஆனா அவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறதுனால இன்றைக்கும் நரகாக்கினையிலே இருக்கிறாங்க. அதற்காகத்தான் பாரத்தோடு ஜெபிக்கிறோம், அதற்காகத்தான் பாரத்தோடு இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்றார், அது எங்கள் மேல் விழுந்த கடமை. ஏன்னா ஒரு மனுஷன் எல்லாவற்றையும் இந்த உலகத்தில் நல்லா செஞ்சுட்டு இயேசுவை நம்பலன்னா அவன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளவே முடியாது. அந்த பாவத்தை குறித்து தான் பரிசுத்த ஆவியானவர் விசுவாசியாதவர்களுக்கு உணர்த்துகிறார், உணர்வடைய செய்கிறார். அல்லேலூயா. சரி, இன்றைக்கு மிக முக்கியமாக நமக்கு விசுவாசிக்கிறவர்களுக்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துகிற ஒரு காரியம். 10வது வசனத்தை ஒரு முறை கூட வாசிக்க கேட்போம். நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினாலே நீதியை குறித்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிங்க, இந்த வசனத்தின் பின்னணி என்ன நமக்கு தெரியும். இயேசுவோடு ஊழியம் செய்தவர்கள், இயேசுவோடு நடந்தவர்கள், இயேசுடைய போதனைக்கு கீழ்ப்பட்டவர்கள், அவர்களிடத்தில் இயேசு சொல்லுகிறார், அப்போஸ்தலரிடத்தில் இயேசு சொல்லுகிறார், சீஷர்களிடத்தில் சொல்றாரு, நீங்கள் இனி என்னை காணாதபடியினால், நான் பிதாவினிடத்தில் போகிறபடியினால் உங்களுக்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் எதை குறித்து உணர்த்துவார்னா நீதியை குறித்து உணர்த்துவார். ஆமென். இது சுயநீதி அல்ல, ஒரு மனிதன் சுயமாய் செய்கிற கிரியைகளை அல்ல, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டான நீதியை குறித்து இந்த பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு உணர்த்துவார் என்று இயேசு சொன்னார். கவனியுங்கள் எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேத வசனம் சொல்லுகிறது ஒரு மனுஷனுடைய நீதி. நான் சொன்னேனே, பெரிய தான தர்மங்கள் இல்லைன்னா நல்ல காரியங்கள், மனுஷருக்கு மனுஷர் செய்கிற காரியங்கள், இவைகள் எல்லாம் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கும் என்று நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். நாம நினைக்கணும், நான் நல்ல காரியம் செய்கிறேன், வெளியில இருக்கிறவங்க சொல்றாங்க நான் எந்த கெடுதலும் பண்ணல, எந்த மனுஷனுக்கும் கெடுதல் பண்ணல. அது ஒருவேளை மனிதனுக்கு முன்பாக தங்களை நீதிமான்களாக காண்பிக்க முடியும். ஆனால் தேவனுக்கு முன்பாக ஒரு மனிதன் நீதிமானாக ஆக வேண்டும் என்றால், தேவனுக்கு முன்பாக தேவ நீதியை பறைசாற்ற வேண்டும் என்றால், ஒரு மனிதனுடைய தான தர்மங்களோ ஒரு மனிதனுடைய நல்ல காரியமோ அவன் சுயமாய் சுயநீதியோ தேவனுக்கு முன்பாக
செல்லுபடி ஆகாது. என் வார்த்தையை நல்லா கவனிக்கணும். அவன் நல்ல காரியம் பண்ணக்கூடாதா? செய்யணும். பைபிள் அதுதான் போதிக்குது. நன்மை செய்யறதுல சோர்ந்து போகக்கூடாது. ஆனா தேவனுக்கு முன்பாக ஒரு மனுஷன் நீதிமானா நிக்கணும்னா இயேசு கிறிஸ்துவை தவிர எந்த ஒரு மனிதனும் தேவனிடத்திற்கு போகவே முடியாது. இயேசு தெளிவாய் சொன்னார், என் மூலமாய்த்தான் நீ பிதாவினிடத்துக்கு வர முடியும். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிற இந்த காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் உணர்த்தி கொண்டிருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, சில வேத வசனங்களை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். ஏசாயா 64வது அதிகாரம் 6வது வசனத்தில் வாசிக்கும் போது, எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை போல இருக்கிறது தேவனுக்கு முன்பாக. ஒரு மனுஷன் எவ்வளவுதான் நீதி செஞ்சாலும், எவ்வளவுதான் நேர்மையா இருந்தாலும், தேவனுக்கு முன்பாக அது ஒண்ணுமே இல்லை. மனுஷனுடைய பார்வையில் மனுஷனுக்கு முன்பாக அவன் தன்னை உத்தமன் என்று காண்பிக்க முடியும். ஆனால் தேவனுக்கு முன்பாக அது செல்லுபடியாகாமல் போகிறது. கவனிங்கள் எனக்கு அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, இன்னும் ஒரு வேத வசனம் சொல்லுகிறது. யோபு 25:4 சொல்லுகிறது, இப்படி இருக்க மனுஷன் தேவனுக்கு முன்பாக நீதிமானா இருப்பது எப்படி? ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவன் சுத்தமா இருப்பது எப்படி? நான் சொல்ற நீதி மனுஷர் சார்ந்து அல்ல, தேவனுக்கு முன்பாக. விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இன்னைக்கு நம்ம சர்ச்சுக்கு வரோம், ஆண்டவர் ஆராதிக்கிறோம், கை உயர்த்தி பாடுறோம், கை தட்டி பாடுறோம், தேவ பிரசன்னத்தை உணர்றோம். இதெல்லாம் எதுனால நினைக்கிறீங்க? நீங்க இந்த தைரியத்தை எது தந்ததுன்னு நினைக்கிறீங்க? தேவனுக்கு முன்பாக நீதிமான் என்று சொல்லுகிற அளவில் நம்மளை வச்சது நம்ம நமக்கே வச்ச பெர்ஃபெக்ஷன் அல்ல. நான் சொல்றேன், எத்தனை பேருக்கு புரியுது? என்ன நானே உங்களை நீங்களே தேவனுக்கு முன்பாக பூரணப்படுத்த முடியாது. எந்த ஒரு மனுஷனும் சரி, அது எவ்வளவு பெரிய ஊழியக்காரராக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசியா இருந்தாலும் சரி, அவங்க தங்களுடைய நீதியினால தேவனுக்கு முன்பாக நிற்கவே முடியாது. இந்த பூமியில ஸ்திரீயிடத்தில் பிறந்த எந்த ஒரு மனிதனா இருந்தாலும் சரி நிற்கவே முடியாது. அப்படின்னா தேவ நீதி என்ன அப்படிங்கிறதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். 2 கொரிந்தியர் மிக முக்கியமான ஒரு வசனம் பாருங்க. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத இயேசுவை நமக்காக பாவமாக்கினார். அல்லேலூயா. இப்ப நானும் நீங்களும் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக காட்டப்பட வேண்டும் என்றால் பாவமறியாத ஒரு நீதிமானுடைய இரத்தம் சிந்தப்பட வேண்டும். அதான் இயேசு. இயேசுவை தவிர இந்த பூமியில வந்த எந்த மனிதனும் பெர்ஃபெக்ட் கிடையாது. எந்த மனிதனும் தேவனுக்கு முன்பாக பெர்ஃபெக்டே கிடையாது. நியாயப்பிரமாணத்தை பெற்றவர்களாக இருந்தாலும் சரி, விருத்த சேதனம் பெற்றவர்களாக இருந்தாலும் சரி, தேவனுடைய கட்டளைகளை நேரடியாக பெற்றவர்களாக இருந்தாலும் சரி, யாரும் நியாயப்பிரமாணத்தையோ தேவனுடைய கட்டளைகளையோ முழுமையாய் செய்து முடிக்க முடியவில்லை. ஆனால் இயேசுவை குறித்து பைபிள் சொல்லுது, நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவர், தாவீதின் வம்சத்தில் வந்தவர். இயேசு ஒவ்வொன்றையும் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து முடித்தார். சிலுவையில் அதான் ஒரு வெற்றி முழக்கம் இருந்தது, எல்லாம் முடிந்தது. இந்த வேத வசனம் சொல்லுகிறது, நாம் இயேசுவுக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவம் அறியாத அந்த இயேசுவை பிதாவாகிய தேவன் பாவமாக்கினார். பாவம் அறியாதவர். இந்த வசனங்களை நல்ல கவனமா கவனிக்கணும். இயேசு பாவம் செய்யாதவர், பாவம் அவரிடத்தில் இல்லை. ஆனால் என்னுடைய உங்களுடைய பாவங்கள் எல்லாம் அவரிடத்தில் சுமத்தப்பட்டது.
நல்லா கவனிங்க. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு மனிதனுடைய பாவம் நிவர்த்தி ஆகணும்னா அது ஆசாரியனா இருந்தாலும் சரி, அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, தேவன் அவர்களுக்கு என்று ஒரு பலியை நியமித்திருந்தார். இப்போ ஜனங்கள் ஒரு ஆட்டை பிடிச்சிட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க, ஆசாரியன் ஆட்டை கொண்டு வர அந்த மனுஷனை பார்க்க மாட்டார். கவனிங்க வார்த்தைய, ஆட்டை தான் செக் பண்ணுவார், ஆடை செக் பண்ணுவார். ஆடுக்கு கண்ணு தெரியுதா, ஆடுக்கு பழுதில்லாம இருக்கா, ஆடு பழுதில்லாம இருக்கான்னு ஆடை செக் பண்ணுவார். பழுதில்லாத அந்த பலியை பின்னால நிற்கிறான் பாருங்க, பாவியாக அந்த மனுஷனுக்கு பலி செலுத்தும்படி ஆசாரியன் ஆடை தான் செக் பண்ணுவார். அதே போலதான் இயேசுவை விசுவாசிக்கிற நாம, கவனிங்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாம நம்முடைய நீதியை பிதா பார்க்கல, இயேசு நமக்காய் சிந்தப்பட்ட அந்த இரத்தத்தை பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பழுதற்ற பலியை இன்றைக்கு நமக்காய் பரிந்து பேசி கொண்டிருக்கிற அவருடைய ஊழியத்தை பார்த்து தான் இன்னைக்கு நாம நிலைநிற்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அவருடைய கிருபையினால் நிற்கிறோம். எப்படி பழைய ஏற்பாட்டில் ஆசாரியன் பழுதற்ற ஆட்டை பார்த்து செக் பண்றாரோ, அதே போல பிதாவாகிய தேவன் இந்த காலகட்டத்தில் உங்களுக்காக எனக்காக இயேசுவை பார்க்கிறார். இயேசு நமக்காய் பரிந்து பேசி, இதுதான் தேவனுடைய நீதி. இதை குறித்து தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஒவ்வொரு நாளும் உணர்த்துறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இதை தியானிக்க இந்த வசனங்களை தியானிக்க ஒரு கிறிஸ்தவனுக்கு உள்ள தானாகவே என்ன வந்துருதுன்னா மனத்தாழ்மை வந்துருது. நான் என் சுயமா இல்லை, என் சுய சித்தத்தினால் அல்ல, சுய நீதியினால் அல்ல தேவ பிரசன்னத்துக்கு போறது, சுய நீதியினால் அல்ல அவர் ஆராதிக்கிறது, சுய நீதியினால் அல்ல பரலோகத்துக்கு நான் போறது, எல்லாமே இயேசு. பரிசுத்த ஆவியானவர் அதைத்தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பார். இயேசு அதைத்தானே சொன்னார், அவர் வந்து என்னை குறித்து சாட்சி கொடுப்பார், என்னை குறித்து உங்களுக்கு அறிவாய் புகட்டுவார். எனக்கு அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, இந்த தேவ நீதியை குறித்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக உங்களை கொண்டு போக விரும்புகிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து சில வசனங்களை உங்களுக்காக நான் வாசித்து அதிலிருந்து சில காரியங்களை கற்றுக்கொள்ளப் போகிறோம். இப்படி இருக்க நியாய பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகிறது. எடுத்துட்டீங்களா? ரோமர் 3வது அதிகாரம் 21லிருந்து வாசிட்டு இருக்கிறேன். 22வது வசனத்தை கவனிங்கள். அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. எல்லாரும் இந்த வார்த்தையை திரும்ப என்னோடு இணைந்து சொல்லுங்கள். அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் பலிக்கும் தேவ நீதியே. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. புரியுதா நான் சொல்றது? வசனம் புரியுதா? ஹலோ, இயேசுவை ஒரு மனிதன் ஆணித்தரமா விசுவாசிக்கிறான்னா, இந்த பரிசுத்த ஆவியானவருடைய பணி என்னன்னா, ஒரு மனுஷனை ரட்சிப்புக்குள்ள நிலை நிறுத்துவது, ரட்சிப்புல தடுமாறாமல் இருக்க செய்வதுதான் இந்த பரிசுத்த ஆவியானுடைய ஒரு முக்கிய பணியா இருக்கிறது. விசுவாசிகளுக்குள்ள, சபைக்குள்ள, தேவ பிள்ளைகளுக்குள்ள திரும்ப திரும்ப உணர்த்துகிற காரியம், நீ இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். இயேசு என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார் என்பதை நம்ப வேண்டும். சகோதரர்களுக்கு காது கேக்குதா? இயேசு கிறிஸ்து எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழும்பினார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். அவர் சொன்னபடி மறுபடியும் என்னை சேர்த்துக் கொள்ள வருவார் என்று விசுவாசிக்க வேண்டும். திரும்ப திரும்ப பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ள சொல்லிக் கொண்டே இருப்பார்.
இப்படிதான் ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுகிறான். இப்படிதான் அவன் தேவ நீதியாக மாற்றப்படுகிறான். ஏன்னா வசனம் சொல்லுது, அவரை விசுவாசிக்கிற எவருக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும். வித்தியாசமே கிடையாது. அல்லேலூயா. நான் விசுவாசத்தினால் உண்டாகிற தேவ நீதியை குறித்து பேசுகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த பகல் வேளையில் சபைக்கு என்ன சொல்றாருன்னா, உன் சுய நீதி எப்பொழுதுமே தேவனுக்கு முன்பாக அழுக்கும் கந்தையுமா இருக்கிறது. ஆனா நீ எப்பெல்லாம் தேவ பிரசன்னத்துக்கு முன்னால வரும்போது இந்த இயேசு கிறிஸ்துவுடைய ரட்சிப்பை ஆணித்தரமாய் நம்பி அதுல நம்பிக்கையோடு இருப்பியோ, அப்பதான் உனக்குடைய ஜெபங்கள் கூட தேவ சமூகத்தில் போய் சேரும். நல்ல கவனிங்க. அதான் திரும்ப திரும்ப நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஜெபத்தில் கூட நம்ம பெருமையை பேசவே முடியாது, கூடாது. நான் அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், அப்படி செஞ்சேன், இவ்வளவு நாள் உபவாசம் பண்ணினேன், அவ்வளவு நாள் அந்த சர்ச்சுக்கு அதை கொடுத்தேன், இவ்வளவு தியாகம் பண்ணேன். இதெல்லாம் கர்த்தருடைய பார்வையில் ஒண்ணுமே கிடையாது. நல்ல கவனிங்க. செய்யணுமா? செய்யணும். ஆனா ஒரு மனிதனுடைய ஜெபம் கர்த்தருடைய சமூகத்தில் கேட்கப்படணும்னா தேவனுடைய கிருபையை, அதாவது இயேசு கிறிஸ்துவின் மூலமாய், ஆண்டவரே நான் பாவியா இருந்தேன், நான் அக்கிரமக்காரனா இருந்தேன், என் சிந்தையில் என் செயல்ல, ஆனா உங்க ரத்தம் என்ன கழுவி இருக்குது, என்னை நீதிமானாக மாற்றி இருக்கிறது. உங்க ரத்தத்தின் தைரியத்துல தான் ஆண்டவரே இன்னைக்கு பிதாவாகிய தேவனே, அப்பா பிதாவே அப்படின்னு கூப்பிடுறேன். இந்த தாழ்மை ஒரு மனிதனுடைய ஜெபத்தில் இருந்ததுன்னா அதுதாங்க ரொம்ப பவர்ஃபுல்லான பிரேயரா இருக்கும். இன்னைக்கு நிறைய பேருடைய ஜெபங்கள் கேட்கப்படாததன் காரணம் என்னன்னா, ஜெபத்தில் சுயநீதியை பேசுறது. நான் எப்படி தெரியுமா, நான் அப்படி தெரியுமா, நான் அதை செஞ்சேன், இதை செஞ்சேன். ஒன்னும் கூரையை தாண்டாது. ஆனா தாழ்மையா, இயேசுவே என்மேல் கிருபையாயிரும், உம்முடைய நீதியை என் மேல நீங்க வச்சிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட வார்த்தைகள் வாயிலிருந்து வருகிறவள் தான் உண்மையிலே சொல்லுவேன், அவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆரம்பத்தில் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் தாழ்மையா இருப்பாங்க. ஆனா போக போக இவங்களுடைய பிரேயர் டைம் இன்க்ரீஸ் ஆகும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் கர்த்தர் சில ஆசீர்வாதங்களை கொடுப்பார். உடனே ஜெபத்தில் இயேசுவையே மறந்துடுறது இல்லைங்க. சரியான விதத்தில் கர்த்தருடைய ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. கர்த்தர் உங்களை உணர்த்துவார். எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளை, தொடர்ந்து அந்த வேத வசனங்களை வாசிக்க போறோம். ஏன் என்று சொல்லப்பட்டிருக்கிற ரோமர் 3வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானார்கள். எல்லாரும் பாவம் செஞ்சாங்க. அப்படின்னா அந்த பூமியில பிறந்த எல்லாரும் தேவனுடைய பார்வையில் எப்படி இருந்தார்கள்? பாவிகளா இருந்தார்கள். இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள். தேவனுக்கு முன்பாக நோவா முதற்கொண்டு எல்லாரும் ஏதோ ஒரு விதத்தில் அவர்கள் பாவிகளாக தான் இருந்தாங்க. ஆதாமுக்கு பின் வந்தவர்கள் எல்லாரும் பாவிகளாகத்தான் இருந்தார்கள். தேவ மகிமை இழந்தார்கள். ஏதேனில் இழந்த அந்த மகிமை தொடர்ந்தது எல்லாருக்கும். அதான் இயேசு சொன்னார், இழந்து போனதை சொல்லுங்க சத்தமா, தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். நல்ல கவனிங்கள். இழந்து போன அந்த தேவ மகிமையை கொடுக்க, இழந்து போன அந்த தேவ நீதியை கொடுக்க தான் இயேசு இந்த பூமியில வந்தார். இன்னைக்கு சிலர் சொல்லுவாங்க இல்லையா, எங்களுக்கு இயேசு தேவையே இல்லை. ஏன் பிரதர், எங்களுக்கு தான் வீடு இருக்கு. ஏன் பிரதர், நல்ல வேலை இருக்கு. ஏன் உங்களுக்கு இயேசு தேவையில்லை? அது நல்ல சொத்து இருக்கு, குடும்பம் இருக்கு. விசுவாசிகள் நல்லா கவனிங்க. இயேசு வீடு கட்டுறதுக்கும், ஹலோ கவனிக்கிறீங்களா, நல்ல தொழில் ஆசீர்வாதமா இருக்கிறதுக்கும், பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்துக்கும், உலக ஆசீர்வாதத்திற்கும் மட்டும் இந்த பூமியில வரல.
இயேசு ஒரு இடத்துல சொல்லுவார், அஞ்ஞானிகளும் இதை நாடி தேடுகிறார்கள். இதெல்லாம் உங்களுக்கு தேவைங்கிறத பரமபிதா அறிந்திருக்கிறார். இதெல்லாம் உங்களுக்கு தேவை என்கிறதை பரமபிதா அறிந்திருக்கிறார். ஒரு தகப்பன் ஒரு பிள்ளைக்கு பாம்பை கொடுப்பானா சாப்பிடுறதுக்கு? அப்பத்தை கேட்ட கல்லை கொடுப்பானா? இல்ல. உங்களுக்கு இந்த பூமியில நன்மையானவைகள் வேண்டும் என்று பரமபிதா அறிந்திருக்கிறார். நீங்க உண்மையா பிதாவிடத்தில் கேட்டா அவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியை தருவது அதிக நிச்சயம்னு பைபிள் சொல்லுது. அப்படியே அந்த பேசேஜில் அதுதான் சொல்லுது. அப்படின்னா ஒரு விசுவாசியுடைய முக்கியமான ஒரு தேவை என்னன்னா பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு. அவர்தான் சகல சத்தியத்திற்குள்ள நம்மளை நடத்துவார். வீடு, காரு, பங்களா இதெல்லாம் தேவைதான். ஆனா ஒரு மனிதனுடைய முக்கியமான தேவை என்ன தெரியுமா? அவனுடைய ஆத்துமாவுக்கு ஒரு நல்ல இளைப்பாறுதல், அவனுடைய ஆத்துமாவுக்கு நல்ல ஒரு சமாதானம். ஆத்துமா நரக ஆக்கினையிலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும். தேவனுக்கு முன்பாக அவன் நீதிமானாக எண்ணப்பட வேண்டும். இன்னைக்கு இந்த அறிவு, இந்த தெளிவு இல்லாததுனால தான் நம்ம ஜபங்கள் எல்லாமே இப்போ எப்படி இருக்குன்னா உலக பிரகாரமான தேவைகளுக்காக மாத்திரம். கர்த்தர் சொன்னார், உன்னதத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களை தேடுங்க, மேலானவைகளை தேடுங்க, தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க, அவருடைய நீதியை தேடுங்க. அது என்ன நீதினா கர்த்தர் கொடுக்கிற நீதி. இயேசுவை தேடுங்க. இயேசுவை எப்படி தேடணும், எதுக்கு தேடணும்னா, ஆண்டவரே என் ஆத்துமா ரட்சிக்கப்படுவதன் காரணம் நீங்க. இந்த பூமியில நான் வாழ்ந்து முடிக்கிற வரையிலும் எனக்கு நீர் தேவை. அப்படி தேடுனா இவைகள் எல்லாம் உங்களுக்கு எப்படி கொடுக்கப்படும்? கூட கொடுக்கப்படும். நம்ம கூட கொடுக்கப்படுறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். உண்மையான தேவ நீதியை விட்டுறோம் நிறைய நேரத்தில். எனக்கு அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்கப்படவன். ரோமர் 3:23 வாசிக்கிறோம், எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி. 24வது வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. இலவசமா. இந்த ரட்சிப்பு ஃப்ரீங்க. ரட்சிப்பு என்னது சொல்லுங்க? பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, ஃப்ரீ. காசு கொடுத்தா நம்ம ரட்சிக்கப்பட்டோம்? இல்ல 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 இல்ல. இலவசமாய். ஒரு நாள் தேவ மகிமை அற்றவர்களாக இருந்தோம். இலவசமாய் கிருபையினால் விசுவாசத்தினால் கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு எப்படி ஆக்கப்பட்டிருக்கிறோம்? நீதிமான்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. மைனர் காடை. ஹல்லேலூயா. இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட ஒவ்வொருவரும் நீதிமான்கள் பிதாவுக்கு முன்பாக. இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்படாத எந்த ஒரு பெரிய மனுஷனா இருந்தாலும் சரி, பிதாவுக்கு முன்பாக அவன் பாவி. நீதிமான் நான், நீதிமான் நான், இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். கைத்தட்டி பாடுவோமா? நீதிமான் நான், நீதிமான் நான், இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட. எல்லாம் வாய்களை திறந்து பாடுங்கள். நீதிமான் நான், நீதிமான் நான், இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். அல்லேலூயா. தொடர்ந்துள்ள வசனங்களை பாருங்க. ரோமர் 3:25. தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமான் ஆக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும். அடுத்த வசனம், கிறிஸ்து இயேசுனுடைய
இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரை ஏற்படுத்தினார். அல்லேலூயா. பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் சிந்தப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் எதை நமக்கு இன்னும் உணர்த்துவாருன்னா, மகனே மகளே, உன் சரீரத்தில் இருந்தது பாவ கரை நிறைந்த இரத்தம். அந்த இரத்தம் சுத்திகரிக்கப்படணும்னா ஒரே ஒரு வழிதான், அது இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தினால தான் சுத்திகரிக்கப்படணும், சுத்திகரிக்கப்பட முடியும். அல்லேலூயா. உலகத்தில் இருந்து எல்லாரும் தேவ மகிமை அற்றவர்களானாங்க, அப்படிதானங்க? பைபிள் அப்படிதானே சொல்லுது. சரி, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன்னு. ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு நோயாளி சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு என்ன தேவைப்படுதுன்னா, இமீடியட்டா பிளட் தேவைப்படுது. என்ன தேவைப்படுது சொல்லுங்க? ரத்தம் தேவைப்படுது. நிறைய பேர் முன் வராங்க, நான் ரத்தம் கொடுக்குறேன் ரத்தம் கொடுக்குறேன். முன் வந்தவுடன் அப்படியே எடுத்து கொடுத்துருவாங்களா சொல்லுங்க? இல்லை, கொடுக்க முடியாது. இருக்கிறது நோயாளி, அவருக்கு என்ன ரத்தம் கொடுக்கணும்? நல்ல ரத்தம். ஒவ்வொரு பிளட்டா எடுத்து என்ன பண்றாங்க? டெஸ்ட் பண்றாங்க. ஒருத்தனுக்கு பார்த்தா நேத்தைக்கு தான் என்ன பண்ணியிருக்கிறான்? சாராயம் குடிச்சிருக்கிறான். இன்னொருத்தனை பார்த்தா அவனுக்கு இல்லாத வியாதி அந்த பிளட்டில் இல்லை, எல்லா வியாதியும் இருக்கு. இன்னொருத்தனுக்கு பார்த்தா தொற்று வியாதிகள், எய்ட்ஸ் போன்ற வியாதிகள். இப்படி எல்லாரும் வராங்க, ரத்தம் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. ஆனா ஒரு ரத்தமும் நோயாளிய சுத்திகரிக்க முடிஞ்ச மாதிரி ரத்தம் இல்ல. இப்ப எல்லா மனிதனும் தேவ மகிமை அற்றவர்களானாங்க. இதை சுத்திகரிக்கிறதற்கு ஒரு நல்ல ரத்தம் தேவைப்பட்டது. பிதாவாகிய தேவன் பூமியை பார்க்கும்போது பைபிள் சொல்லுது, எல்லாரும் தேவ மகிமை அற்றவர்களானார்கள். எவ்வளவோ தியாகங்கள், எவ்வளவோ பலிகள், எவ்வளவோ மனிதருடைய ரத்தம் இந்த பூமியில் என்ன பண்ணிருக்கு? சிந்தப்பட்டிருக்கு. எல்லாத்தையும் லேப் டெக்னீஷியன் மாதிரி பிதா டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது எல்லாமே கரப்டட். ஒரு ரத்தம் கூட சுத்த ரத்தம் கிடையாது. அதைத்தான் இந்த வேதம் போதிக்கிறது. எல்லா மனிதர்களும் தேவ மகிமை அற்றவர்களாக இருந்தபோது ஒரு நீதிமான், ஒருவர் மாசற்றவர். ஓ, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, குற்றமில்லாத பழுதற்ற ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்களே. அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? சரியான நேரத்தில் அந்த இரத்தம் நமக்குள்ள செலுத்தப்பட்டது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கர்த்தருடைய ஆவியானவர் சரியான நேரத்தில் நமக்கு உணர்த்தலைன்னா இன்னைக்கு நம்ம நோயாளிகள் தான். பாவம் என்ற அந்த கொடிய நோயிலிருந்து நீங்களும் நானும் விடுவிக்கப்பட்டிருக்க முடியாது. எத்தனை பேர் நம்புறீங்க? விசுவாசத்தினால் உண்டான மீட்பு, அதான் வேதம் போதிக்குது. விசுவாசத்தினால் உண்டாகிற தேவனுடைய நீதி, அதுதான் வேதம் போதிக்குது. என் ரத்தம் அல்ல, என் தாய் தகப்பனுடைய ரத்தம் அல்ல, நீதிமான் இயேசு கிறிஸ்துடைய ரத்தம். பரிசுத்த ஆவியானவர் இதுதான் உணர்த்துறார் ஒவ்வொரு நாளும். ஆண்டவரே, ஒருவேளை நான் இதை அறியாம பரிசுத்த ஆவியானவர் அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத அந்த பாவத்தை உணர்த்தாம இருந்திருந்தா இன்னைக்கும் நான் தேவனுக்கு முன்பாக பாவிதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த உணர்த்துதலை தந்து இயேசுவை ஏற்றுக்கொள்ள வைத்து இன்றைக்கும் நமக்கு சொல்லி கொடுக்கிறாரு, நீயா போனா தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்பட முடியாது, இயேசுவின் இரத்தத்தினால். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு குறிப்பிட்ட நோயாளி இடத்துல சொல்லுவாங்க, எது தெரியுமா உன்னை காப்பாத்துச்சுது? சரியான நேரத்தில் நிறைய பேர் ரத்தம் கொடுக்கறதுக்கு முன் வந்தாங்க பாரு, ஆனால் ஒரு மனுஷனுடைய ரத்தம் தான் உனக்கு கரெக்ட் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த ரத்தத்தில் தான் நாங்கள் டெஸ்ட் பண்ணும்போது நோய் இல்லாமல் இருந்தது, சுத்த ரத்தம். அல்லேலூயா.
நமக்கு நித்திய மீட்பை வழங்க இயேசுடைய இரத்தம் சிந்தப்பட்டது. அந்த இரத்தம் இன்றைக்கு நமக்காக பரிந்து பேசுகிறது. பைபிள் போதிக்கிறது, இன்றைக்கும் நன்மையானவைகளை பேசுகிறது. நம் முழங்கால் படியிட்டு ஆண்டுடைய சமூகத்தில் அப்பா பிதாவேன்னு கூப்பிடும்போது பிதாவினிடத்தில் இந்த இரத்தம் சொல்லும், இந்த மனிதனுக்காக 2000 வருஷத்துக்கு முன்னால இரத்தம் சிந்தப்பட்டது. பிதாவாகிய தேவன் என்ன பார்க்கறதுக்கு முன்னால இயேசுவை பார்க்கிறார், இயேசுடைய சாட்சியை பார்க்கிறார். என் விசுவாசத்தை பார்த்து இயேசு அங்க சாட்சி கொடுக்கிறார், பரமண்டலங்களிலிருந்து எனக்கு நன்மை வருகிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீர்கள்? எத்தனை பேர் நம்புறீங்க? கரங்களை உயர்த்துற அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். தேவனுக்கு முன்பாக நிற்க நம்மை தகுதிப்படுத்துவது இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் மாத்திரமே, இயேசு கிறிஸ்துவுடைய ரட்சிப்பு மாத்திரமே. இப்படிதான் சரியான விதத்துல ஆவியானவர் போதிப்பார், ஆவியானவர் சொல்லுவார், உணர்த்துவார். ஏன்னா அன்னைக்கு அப்போஸ்தலர்கள் அதுவரைக்கும் இயேசுவை பார்த்தாங்க. இனி என்னப்பா, இனி யார் எங்களுக்கு இதெல்லாம் அறிந்து கொள்வது என்ன? தடுமாற்றத்தில் இருந்தாங்க. அவங்கள பார்த்தா சொன்னாரு, கொஞ்சம் காலத்துல என்ன நீங்க பார்க்க மாட்டீங்க, ஆனா பரிசுத்த ஆவியானவர் வந்து இந்த தேவ நீதியை குறித்து உங்களுக்கு உணர்த்துவார். இன்னைக்கு வரைக்கும் சபை ஏன் நிக்குது, இன்னைக்கு வரைக்கும் விசுவாசத்துல கிறிஸ்தவம் ஏன் நிக்குதுன்னா ஒன்றே ஒன்றுதான், விசுவாசம். என் தேவன் மேல் நான் வைக்கிற விசுவாசம், இயேசுவின் ரட்சிப்பில் நான் வைக்கிற விசுவாசம், அவர் எனக்கு கொடுத்திருக்கிற மீட்பை குறித்த விசுவாசம், அவர் எனக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை குறித்த விசுவாசம். ஏன் இந்த விசுவாசம் வருகிறது இன்னைக்கு வரைக்கும் நிக்குதுன்னா பரிசுத்த ஆவியானுடைய உணர்த்துதல். அல்லேலூயா. இல்லைன்னா 2000 வருடத்துக்கு முன்னால இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழும்பினார், அது ஒரு வெறும் செய்தியாகத்தான் இருந்திருக்கும். இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் நம்ம நடத்துறதுனால தான் இன்னைக்கு நம்ம ரட்சிப்பில் உறுதியா இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமேன் சொல்லுவீர்கள்? அல்லேலூயா. பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும் இயேசுவிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமானாக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். அப்படி சொல்லிட்டு அடுத்த 2 வசனங்கள்ல பவுல் சொல்றாரு, கவனிங்க. இப்படி இருக்க மேன்மை பாராட்டல் எங்கே? அது நீக்கப்பட்டதே. நான் என் ஜெபம், என் உழைப்பு, என் பிரயாசம் அப்படின்னு மேன்மை பாராட்ட ஒண்ணுமே கிடையாது. அல்லேலூயா. பவுல் அதான் சொல்றாரு, என்னை குறித்து மேன்மை பாராட்ட ஒண்ணும் இல்லை, நான் உன்னை குறித்து மேன்மை பாராட்டுவேன்னா அது கிறிஸ்துவுடைய சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்ட. என்னன்னா அவர் பெரிய பவுல் அப்போஸ்தலன் தான், ஊழியக்காரன் தான், சபைகளை ஸ்தாபித்தவர் தான். அவருக்கு பெருமை பேச என்னமோ இருக்குது. ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாலே பெருமை பேச இருக்குது. யூத மார்க்கத்தில் உள்ளவர், வேத பிரமாணங்களை கற்றறிந்தவர். ஊழியத்துக்கு பிறகும் என்ன போல கர்த்தருக்காக பிரயாசப்பட அதிகமா அடிக்கப்பட்டது வேற யாரும் இல்லைன்னு சொல்றாரு. எல்லாம் சொன்னாலும் அதெல்லாம் இல்லை, நான் அதை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக அப்படின்னு சொல்றார். சிலுவையை குறித்தே அல்லாமல், இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. ஏன்னா அவருக்கு நல்லா விளங்குது, இயேசு கிறிஸ்துவின் மூலமா தான் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். அங்கதான் அவர் மூலமா தான் அவர்கிட்ட எனக்கு செல்லுபடி ஆகும். தான் பவுல் சொல்றாரு, இப்படி இருக்க மேன்மை பாராட்டல் எங்கே? எதை பத்தி மேன்மை பாராட்டுறது? ஒண்ணுமே கிடையாது. தேவனுடைய கிருபை அல்லாமல், இயேசு நம்ம மேல வச்சிருக்கிற கிருபை அல்லாமல் மேன்மை பாராட்ட ஒண்ணும் இல்லை. அது நீக்கப்பட்டதே. எந்த பிரமாணத்தினாலே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு, கிரியா பிரமாணத்தினாலேயா? இல்ல, விசுவாச பிரமாணத்தினால. ஆமென். இந்த உலகத்துல கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு காரியம் என்னன்னா விசுவாசம். நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். அது ரட்சிப்புல நிறைவேறணும்.
ஒவ்வொரு நாளும் நிறைவேறணும். நான் ஜெபிக்கும் போது, நான் துதிக்கும் போது பரலோகத்தில் எனக்காக ஒருவர் பரிந்து பேசுறாரு. என் ஜெபம் கேட்கப்படுது. என் திராணியினால அல்ல, அவருடைய கிருபையினால, அவருடைய இரத்தத்தினால அப்படிங்கிற எண்ணம் தான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற எண்ணம், சிந்தை. ஹல்லேலூயா. ஆதி திருச்சபை முதல் நூற்றாண்டுல அப்போஸ்தலர்கள் மூலமாக பல பலத்த கிரியைகள் வெளிப்பட்டது. வேதம் பதிவு செய்கிறது. அற்புதங்கள், அடையாளங்கள், இவைகள் எல்லாவற்றிலும் அவங்கள மேன்மை பாராட்டவே இல்லை. அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? கிறிஸ்து இயேசுவினால், கிறிஸ்து இயேசுவினால். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்களால முடியாதுன்னு தெரியும், அவங்களால ஒன்றும் சாதிக்க முடியாது என்று தெரியும். அப்போ மேன்மை பாராட்டுகிறவன் அவனை குறித்தல்ல, கிறிஸ்துவை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். ரோமர் 3:28 சொல்லுது, ஆதலால் மனுஷன் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் இல்லாமல் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம். தீர்த்து சொல்றாரு, கன்க்ளூட் பண்றாரு. இந்த தேவ நீதியை குறித்து பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நீங்க ரோமர் 5வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரையிலும் வீடுகளில் போய் படிச்சு பாருங்க. ஒரு மனுஷனால எப்படி இந்த பூமி முழுவதும் தேவ மகிமை இழந்ததோ, அதே போல இயேசு கிறிஸ்து என்கிற ஒருவரால் அவரை விசுவாசிக்கிற அத்தனை பேரும் நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க, ஏசப்பா எனக்கு தேவ நீதியை கொடுத்திருக்கிறார், நான் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நீதிமானா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் எழுந்து நிற்கல பார்க்கலாம். ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. தேவ நீதி. தேவனுக்கு முன்பாக நம்மை எது நிற்க வைக்கிறது? நம்முடைய சுயநீதி அல்ல. தேவனுக்கு முன்பாக இரக்கங்களினால் பெற்ற தேவநீதியே அவருக்கு முன்பாக நிற்க வைக்கிறது. ரைட் ஸ்டாண்டிங் பிஃபோர் காட், அவருக்கு முன்பாக நம்மை நீதிமான்களாக மாற்றி இருக்கிறது. ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் 1வது அதிகாரத்தில் 6வது வசனம் சொல்லுது, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களால் நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. அல்லேலூயா. தேவனுக்கு முன்பாக நம்ம கர்த்தர் எப்படி மாத்திட்டார்னா, ராஜாக்களாக, ஆசாரியர்களாக. எவ்வளோ பெரிய பாக்கியம், எவ்வளோ பெரிய பாக்கியம். தேவ நீதி நம்மளை எப்படி நடத்தும் தெரியுமா? நாம் பாவம் செய்யாத அளவில் நம்மை பாதுகாக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம ஒரு பெரிய குடும்பத்தில் பிறந்த ஒரு மனுஷன், ஒரு பையன், அவன் ஒரு தப்பு பண்ணா வெளியே என்ன சொல்லுவாங்க? இந்த குடும்பத்தில் பிறந்து இது இப்படியா போனோம் சொல்லுவாங்களா இல்லையா? சொல்லுவாங்களாங்க, சொல்லுவாங்க. நீங்களும் நான் யாருக்கு முன்பாக நிற்கிறோம் தெரியுமா? தேவனுக்கு முன்பாக நிற்கிற தகுதியை இயேசு தந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இந்த எண்ணத்தை டெய்லி நமக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார். அப்ப நமக்கு தெரியும், மற்றவன் செய்யறது போல இந்த பாவத்தை அழுக்க நான் செய்யக்கூடாது. ஏன்னா நான் தேவனுக்கு முன்பாய் நிற்கிறவன். ஹல்லேலூயா. தேவனுக்கு முன்பாய் நிற்கிறவன். அப்படி வலது கரம் உயர்த்தி கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்த்தவரே. ஸ்லோவா. போதுமானவரே,
புதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் பாவம் எல்லாரும் பாடும். போதுமானவரே, போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, பாவம் தீர்ப்பவர். போதுமானவரே, போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்த்தவரே, எனக்காக தண்டிக்கப்பட்டீரே, அதனால் நான் மன்னிக்கப்பட்டே. எனக்காக தண்டிக்கப்பட்டீரே, அதனால் நான் மன்னிக்கப்பட்டே. எனக்காக காயப்பட்டீரே, அதனால் நான் சுகம் பெற்றுக்கொண்டே. எனக்காக காயப்பட்டீரே, அதனால் சுகம் பெற்றுக்கொண்டேன். ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஆராதனை, ஆராதனை, ஆயுளெல்லாம் ஆராதனை, 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 ஆராதனை. பாவங்கள் சுமந்ததனா நான் நீதிமானாய் மாற்றப்பட்டே. எல்லாரும் சொல்லுவோம். என் பாவங்கள் சுமந்ததனா நான் நீதிமானாய் மாற்றப்பட்டே. மரணத்தை நீர் ஏற்றுக்கொண்டதா ஜீவனை பெற்றுக் கொண்டேனையா. மரணத்தை நீர் ஏற்றுக்கொண்டதா நித்திய ஜீவனை. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆராதனை, 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 ஆயுளெல்லாம் ஆராதனை, ஆராதனை, ஆயுளெல்லாம் ஆராதனை. போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்ப்பவரே. போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்த்தவரே. நீங்கள் என்னை விசுவாசிக்கிறீர்கள், ஆனால் நீங்கள் காணாதபடிக்கு நான் பிதாவினிடத்தில் போகிறபடியால் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு நீதியை குறித்து உணர்த்துவார். தேவநீதி இயேசு கிறிஸ்துவின் மூலமாய், இயேசு கிறிஸ்துவினால் மாத்திரமே. எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல விரும்புறீங்க? உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே, தேவ மகிமை அற்றவர்களாயிருந்த எங்கள் மேல், காணியாட்சிக்கு புறம்பாயிருந்த எங்கள் மேல் கிருபை வைத்து இலவசமாய் கிருபையினால் இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகிற மீட்பை கொண்டு நீதிமானாய் மாற்றி இருக்கிறீங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா. பரிசுத்த ஆவியானவரே, இந்த பகல் வேளையில் நீர் எங்களை உணர்த்தி இருக்கிறீர். ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த சத்தியம் வேரூன்றட்டும். நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் சபையில் வருகிறேன், நான் ஆராதிக்கிறேன் அப்படின்னா நான் எப்படினாலும் வாழலாம் அப்படிங்கிறது இல்லை. நான் எப்படினாலும் ஜெபம் பண்ணுவேன் அப்படிங்கிறது இல்லை. இன்றைக்கும் தேவனுக்கு முன்பாக நான் நிற்க தகுதி உள்ளவன் என்றால் அது இயேசு கிறிஸ்துடைய இரத்தம்.
பரிசுத்த ஆவியானவர் நீர் இடைவிடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த உணர்வை நீர் கொடுத்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். சபை சுத்திகரிக்கப்படட்டும், சபை விடுதலையாக்கப்படட்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் கர்த்தர் மேன்மைகளை கொடுக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். வருகிற வாரம் முழுவதும் உடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா வேலைகளிலும் கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும். சமாதானத்தோடு அனுப்புங்க ஆண்டவரே. இந்த ஆராதனை வெளிப்பட்டு எல்லா மகிமையும் கனத்தையும் உமக்கு தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், பாதுகாப்பு, சமாதானம் நம் ஒவ்வொருவரோடும் கூட கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் நிறைவான ஆசீர்வாதம் தங்கியிருப்பதாக. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே. ஆமென், ஆமென், அல்லேலூயா, ஆமென். ஒருவருக்கொருவர் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து செல்லுங்கள். கர்த்தர் உங்களோடு வருகிறார். ஆமென்.